ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சொரக்காய் அடை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு 1 டம்ளர் ரைஸு, நான் இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி ரைஸோட பச்சரிசியும் சேர்ந்து கலந்துக்கலாம். நான் வெறும் இட்லி ரைஸ் மட்டும் போட்டிருக்கேன். 1 கப் ரைஸுக்கு 1/2 கப் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். 3 காஞ்ச மிளகாவை தண்ணியில் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் சோம்பு, பூண்டு, ஜீரகம், தேங்காய் இது 4த்தையும் சேர்த்து நம்ம ஊற வச்ச கடலப்பருப்பு, அரிசி, பட்டை மிளகாய் இதோடு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவோட நம்ம துருகி வச்ச சொரக்காவை நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். நைஸாக கட் பண்ண வெங்காயம், நல்லா நைஸாக துருக்கி வச்ச கேரட், இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் தேவையான சால்ட்டு போட்டு நல்லா நம்ம பிசைஞ்சிட்டோன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ தோசைக்கல்ல அடை மாதிரி தட்ட வேண்டியது தான். மாவை ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொரன்னு இருந்தால் தான் தட்டு நல்லா வரும். அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் வச்சிங்கனாலும் மடமடன்னு இருக்கும். கொஞ்சம் நைஸாக கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நைஸாக தட்ட வரும். இப்போ தோசைக்கல்லை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுப்போம். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா அடை தட்டினோன்னே கருகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டினோன்னா நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம எவ்வளோ சாஃப்டாக தட்டுறோமோ அந்த அளவுக்கு தான் அடை நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சாஃப்டாக தட்ட முடியுமோ அவ்வளோ சாஃப்டாக தட்டிக்குங்க. சாஃப்டாக தட்டின அப்புறம் 2 பக்கமும் எண்ணெய் விட்டு திருப்பி திருப்பி போடுங்க. ஸ்லோ டு மீடியம்லேயே வச்சு அடையை திருப்பி போடுங்க. உங்களுக்கு கிறிஸ்பியாக வரணுன்னா ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இல்லை நீங்கள் நார்மலாக சாப்பிட்ணுன்னா நார்மலாக தோசைக்கெலாம் ஊற்றுற அளவுக்கு நீங்கள் ஆயில் ஊற்றி 2 பக்கமும் நல்லா ஸ்லோலேயே வச்சு நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா அடை சூப்பராக வந்துடும். இந்த அடைக்கு தேங்காய் சட்னி தான் நல்லாயிருக்கும். நான் தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன், நல்லா இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.